ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 353. இதில் சத்தியவான் சாவித்திரி கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் மந்திர தேசத்து மன்னனான அசோபதிக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேறு கிடையாது. அதனால் வேதனை அடைந்த அசோபதி குழந்தை வேண்டி கலைவாணியை நோக்கி தவம் இருந்தான். அதன் பயனாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு சாவித்திரி என்ற திருநாமம் சூட்டப்பட்டது. அசோபதி மன்னன் அவைக்கு ஒரு சமயம் நாரதர் வருகை புரிந்தார். அவரை அன்புடன் வரவேற்று உபசரித்து தவம் செய்து பெற்ற தன் மகள் சாவித்திரி ஆசீர்வதிக்க வேண்டினான். நாரதரும் வாழ்த்தி சென்றார். சாவித்திரி திருமண பருவம் அடைந்ததும் திருமணம் செய்து வைப்பது பற்றி மன்னன் சிந்திக்கத் தொடங்கினான். அப்போது சாவித்திரி தனது தந்தையிடம், தந்தையே, சாளவ இரசன் சத்தியவானை பற்றி நான் என் தோழிகள் மூலம் அதிகம் கேள்விப்பட்டு இருக்கின்றேன். அவரை என் மனதில் முழுமையாக பதித்து விட்டேன். அவரை நான் கணவராக அடைய அருள் புரிய வேண்டும் என வேண்டிக் கொண்டாள். அசோபதியும் தன் மகளின் விருப்பத்தை நிறைவேற்ற தயாராக இருந்தான். நாரத முனிவரிடம் தனது மகளின் விருப்பத்தை மன்னன் தெரிவித்தான். இதனை கேட்ட நாரதர் அதிர்ச்சி அடைந்து விட்டார். அவரது முகத்தோற்றத்தை கண்ட அசோபதிக்கு எதுவும் புரியவில்லை. சுவாமிகளே, இதில் தங்களுக்கு விருப்பம் இல்லையா என கேட்டான். அசோபதியே, இது யாருடைய விருப்பத்தை பற்றியதும் கிடையாது. உன் மகள் விரும்பும் சத்தியவானுக்கு அற்ப ஆயுள், அவனை விரும்புகின்றாளே என்பதுதான் மிகவும் கவலைக்குரியதாக இருக்கின்றது என்றார் நாரதர். இதனை கேட்ட மன்னன் அசோபதி தன் மகள் சாவித்திரியிடம் சென்று நாரதர் கூறிய செய்தியை தெரிவித்தான். ஆனால் அவள் பிடிவாதமாக சத்தியவானையை மணக்க விரும்புவதாக உறுதியாக கூறிவிட்டாள். இதனை கேட்ட மன்னன் அளவற்ற மன வேதனை அடைந்தான். சாவித்திரி நேராக நாரத முனிவரிடம் சென்றால், முனிவரே, சத்தியவானுக்கு அற்ப ஆயுளே என்றாலும் நான் ஆண்டவனை வேண்டி நீண்ட ஆயுளை அவர் பெற முயற்சிப்பேன். எனது முயற்சி வெற்றி பெற தாங்கள் ஆசி வழங்க வேண்டும் என வேண்டிக் கொண்டால். சாவித்திரியின் மன உறுதியைக் கண்டு நாரதர் வியந்து போனார். மன்னன் அசோபதியின் மனதை மாற்றி சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் திருமணம் செய்து வைத்தார். திருமணம் முடிந்ததும் சாவித்திரி தன் கணவனுடன் அவனது நாட்டிற்கு சென்றால். அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். இந்த வேளையில் பகை மன்னன் படையெடுத்து வந்து சத்தியவானின் சால்வ நாட்டை கைப்பற்றி கொண்டான். நாட்டை பறிகொடுத்த சத்தியவான் தனது மனைவி சாவித்திரி பார்வையற்ற தாய் தந்தையருடன் காட்டிற்கு சென்றான். சத்தியவான் ஒரு நாள் காட்டில் விறகு வெட்டி கொண்டு இருந்தான். அவனுடன் சாவித்திரியும் இருந்தால். அந்த வேளையில் திடீரென சத்தியவானுக்கு மார்பு வலி ஏற்பட்டு துடித்தான். கீழே மயங்கி சாய்ந்து விட்டான். அதிர்ச்சி அடைந்த சாவித்திரி அவனை தனது மடியில் கிடத்தினாள். அப்போது லேசாக கண் திறந்த சத்தியவான் தனது வாழ்வு முடிய போகிறது என்பதை புரிந்து கொண்டான். சாவித்திரி பார்த்து கண்ணீர் விட்டான். அவளை பார்த்து, சாவித்திரி, நான் அற்ப ஆயுள் உள்ளவன் என தெரிந்தும் துணிவாக என்னை திருமணம் செய்து கொண்டாய். எத்தகைய தியாக உணர்வு உனக்கு! உன்னை நினைக்கும் போதுதான் எனக்கு வேதனை தாங்கவில்லை. எனது ஆயுள் இப்போது முடியப் போகிறது என கூறினான். சில வினாடிகளில் சத்தியவான் உயிர் பிரிந்து இறந்து விட்டான். அப்போது சாவித்திரி மேலே நோக்கினாள். எருமை வாகனத்தில் வந்த யமதர்மராஜா பாசக்கயிற்றை வீசுவதை கண்ணுற்றாள். உடனே சாவித்திரி முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான யமனை பார்த்து, ஓ யமதர்மராஜனே என அழைத்தாள். இதனை கேட்ட யமன் மிகுந்த வியப்படைந்தான். சாவித்திரியை கண்ட அவர், பெண்ணே, மனிதர்கள் எவரும் என்னை கண்ணால் பார்க்க முடியாது, பேசவும் முடியாது. உனது கண்களுக்கு மட்டுமே நான் தென்பட்டு இருக்கின்றேன். நீ சதா சர்வ
காலமும் வழிபட்டு வந்த தூய பக்தை என்பதால் என்னை உன்னால் பார்க்க முடிகிறது. பெண்ணே, விதி முடிந்தவர்களின் உயிரை கவர்ந்து செல்வது எனது கடமை என கூறி நகரத் தொடங்கினார். யமதர்மராஜா, நில்லுங்கள். தேவ உலகத்தர்களே, மனிதர்கள் கண்டால் புண்ணியம் என கூற கேட்டு இருக்கிறேன். அதன் பயனை நீங்கள் எனக்கு தர வேண்டும் என சாவித்திரி கேட்டாள். நீ என்ன சொன்னாலும் நீ வேண்டுவதை என்னால் தர இயலாது என கூறிவிட்டு செல்ல முற்பட்டார். அப்போது சாவித்திரி அவரை பின்தொடர்ந்தாள். பெண்ணே, நீ மானிட பிறவி, என்னை உன்னால் பின்தொடர முடியாது. உன் கணவனை எந்த வகையிலும் இனி நீ மீட்க முடியாது. அவனது உடலை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வாயாக என யமதர்மன் கூறினார். உடனே சாவித்திரி கூறினாள், யமதர்ம ராஜா அவர்களே, நான் கற்பு நெறி தவறாதவள் என்பது உண்மையானால் நான் வேண்டும் வரத்தை நீங்கள் எனக்கு தந்துவிட்டு செல்லுங்கள் என அழுத்தமாக கூறினாள். இதனை கேட்ட யம தர்மராஜாவால் அதை மீறி செல்ல முடியவில்லை. சரி, உனக்கு என்னதான் வேண்டும் என கேட்டார் யமதர்மராஜா. உடனே சாவித்திரி, எனது மாமனாருக்கும் மாமியாருக்கும் கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்றால் சரி, அப்படியே ஆகட்டும் என வரம் தந்தான். மீண்டும் சாவித்திரி, யமதர்மராஜா அவர்களே, நாங்கள் இழந்துவிட்ட நாடு நகரங்களை மீண்டும் பெற வேண்டும் என கேட்டால், இதுதானே உங்களிடம் நாட்டை அபகரித்தவனே உங்களிடம் வலிய வந்து ஒப்படைத்து விடுவான் என வரம் தந்துவிட்டு யமன் செல்லத் தொடங்கினார். அப்போது சாவித்திரி, தர்மராஜா அவர்களே, இன்னும் ஒரு வரத்தை மட்டும் கொடுத்து விடுங்கள் என மனம் உருக கேட்டால், எனக்கு நேரமாகிவிட்டது, சீக்கிரம் கேட்பாயாக என யமன் அவசரப்படுத்தினார். எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றதும் அவசரத்தில் இருந்த யமன் அதனையும் தருகிறேன் என கூறிவிட்டு புறப்பட்டார். அப்போது சாவித்திரி உரத்த குரலில் பேசலானால், யம தர்மராஜா அவர்களே, தங்கள் கருணை எப்படி புகழ்வது என்று தெரியவில்லை. நான் கேட்டவற்றையெல்லாம் தந்துவிட்டீர்கள். அது சரி, எனக்கு குழந்தை பாக்கியம் அளித்து உள்ளீர்கள். கணவன் இல்லாமல் குழந்தை எப்படி கிடைக்கும்? இதனை கேட்ட யமதர்மன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். பெண்ணே, நீ எப்படியெல்லாமோ சுற்றி வளைத்து பேசி என்னை குழப்பிவிட்டாய். இதுவரை நான் யாருக்கும் எந்த ஒரு வரமும் கொடுத்தது கிடையாது. மார்க்கண்டேயின் உயிரை பறித்தபோது கூட சிவபெருமானே நேரில் வந்து என்னை தாக்கி வீழ்த்தினார். அப்போதும் நான் அசரவில்லை. ஆனால் மானிட பெண்ணாகிய நீ உனக்கு வாக்கு வன்மையால் என்னை வீழ்த்தி விட்டாய். நீ சுமங்கலியாக குழந்தை பேறு பெற்று பெருவாழ்வு வாழ்வாயாக என வாழ்த்திவிட்டு யமதர்மன் திரும்பிச் சென்று விட்டார். இப்போது நித்திரை கலைந்தவன் போல் சத்தியவான் உயிர் பெற்று எழுந்து உட்கார்ந்தான். நடந்தவை அனைத்தையும் சாவித்திரி கணவன் இடம் விவரித்தால், அவளது மாமனாரும் மாமியாரும் கண் பார்வை பெற்றுவிட்டார்கள். யமதர்மன் கூறியது போல் நாடு நகரங்கள் வந்து சேர்ந்து விட்டன. எல்லா சிறப்புகளும் பெற்று வாழத் தொடங்கினார்கள். நாரதர் அவர்கள் முன் காட்சியளித்து ஆசி கூறினார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்